ஹாய் வியூவர்ஸ், மாணிக்கத்தை யார் கொலை பண்ணாங்கன்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். சேதுபதியா கொண்டு இருப்பாரா, இல்லை அவங்களோட மனைவி புஷ்பம் கொண்டு இருப்பாங்களா, இல்லைன்னா அவரோட கூட்டாளி காளியப்பன் கொண்டு இருப்பாரா, இல்லை ரத்த காட்டி அடித்து கொண்டுச்சா அப்படின்ட்டு யார் கொண்டதுன்னு மாணிக்கத்தை யாராச்சும் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டான பதிலை ஆன்சர் பண்ணுங்கள். அது கரெக்டாக இல்லையான்ட்டு இந்த எபிசோட் முடியறதுக்குள்ளே, அதாவது 10வது எபிசோடில் மாணிக்கத்தை யார் கொண்டா அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ எத்தனை பேர் கரெக்டாக பதில் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்க போகிறது 3rd எபிசோடு. இது புது வியூவர்ஸாக இருந்தால், அதாவது ஃபஸ்ட்டு எபிசோடு 2nd எபிசோடு பார்க்காதவங்களா இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த 2 எபிசோடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 3rd எபிசோடு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த கதை என்னென்னு புரியும். இந்த கதையோட தலைப்பு பார்த்தீங்கன்னா ரத்த காட்டேரி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 3rd எபிசோடு. மாணிக்கத்தை யார் கொண்டாங்க. ஆல்ரெடி நீங்கள் 2 எபிசோடு பார்த்துருப்பீங்க. சேதுபதி வீட்டில் தான் இவன் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அவர் மேலே சந்தேகம் வந்துச்சு. போலீஸ்கார் போய்ட்டு அவர் விசாரணை பண்ணார். ஆனால் அங்கே பெருசாக எதுவும் தடையும் கிடைக்கல. அதனால் அவரோட கூட்டாளியான காளியப்பனை விசாரிக்கலாம் அப்படின்ட்டு ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் போயிட்டாரு. அந்த கான்ஸ்டபிள் வடிவேல் பார்த்தீங்கன்னா காளியப்பனை கூட்டின்னு வரதுக்காக போயிருக்காரு. ஸோ இப்போது அவர் வந்ததுக்கப்புறம் அடுத்த கட்ட விசாரணையை தொடங்குறதுக்காக இன்ஸ்பெக்டர் விவேக் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அந்த காளியப்பனும் சாக போகிறான்றது தெரியாதுன்ட்டு நான் ஆல்ரெடி போன வீடியோவில் 2nd எபிசோடில் கடைசியில் சொல்லியிருப்பேன். ஆமாங்க, கண்டிப்பாக காளியப்பனும் சாக தான் போகிறாரு. ஆனால் அது யார் கொல்ல போகிறாங்கன்ட்டு, யாரால் சாக போகிறாருன்ட்டு இனிமேல் வர வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிடும். காளியப்பனை கொலை பண்ண போகிறது யார், ஆல்ரெடி மாணிக்கத்தை கொன்னது யார் அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. மாணிக்கத்தோட கொலை வழக்கு சேதுபதி ஐயாவோட விசாரணையை தொடர்ந்து காளியப்பன் வருகைக்காக காத்திருந்தார் இன்ஸ்பெக்டர் விவேக். வடிவேலு வராரு ஸ்டேஷனுக்கு. அதாவது கான்ஸ்டபிள் வடிவேலு ஐயா, காளியப்பன் 4 நாளாக வெளியூர் போயிட்டு காலையில் தான் வந்தான், கையோடு கூட்டிகிட்டு வந்துட்டேன், உள்ளே வர சொல்லட்டுமா அப்படின்ட்டு கான்ஸ்டபிள் வடிவேல் கேட்டார். அதுக்கு இன்ஸ்பெக்டர் விவேக்கும் அவனுக்காக தான் காத்துட்ருக்கேன், உள்ளே வர சொல்லு, ஏன் வெளியே நிற்க வச்ச அப்படின்ட்டு கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லவும் உடனே கான்ஸ்டபிள் போயிட்டு காளியப்பனை வர சொல்கிறாரு. காளியப்பன் வந்தோடனே இன்ஸ்பெக்டர்கிட்ட, ஐயா வணக்கம், நான் தான் காளியப்பன் அப்படின்னு பேரை சொல்கிறாரு. எங்கேயா போன 4 நாளாக ஆளியே காணோம். அது ஒன்றும் இல்லையா ஐயா, அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். சரி, நீ சேதுபதி ஐயாவுக்கு கையாளாச்சே, நீ மாட்டுக்கு 4 நாள் லீவு போட்டு ஊருக்கு போயிட்ட, அவர் எதுவும் கேட்க மாட்டாரா அவனை கேட்டதுக்கு? காளியப்பன் அதுக்கு சொல்கிறான், இல்லைங்க ஐயா, சேதுபதி ஐயா தான் என்னை ஊருக்கு போயிட்டு வர சொல்லி அனுப்பி வச்சார். ஓ அப்படியா அப்படின்ட்டு, சரி இப்போ எதுக்கு வர சொன்னீங்க அப்படின்ட்டு காளியப்பன் கேட்குறான் இன்ஸ்பெக்டர்கிட்ட. சரி, உன் கூட்டாளி செத்து போயிட்டான் தெரியுமா அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டர் கேட்கவும் காளியப்பன், எனக்கு இப்போ தான் ஏன் விஷயம் சொன்னாங்க, அவன் எப்படி செத்தான்னு கூட எனக்கு தெரியாது ஐயா அப்படின்ட்டு காளியப்பன் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லவும், ஏயா அவனை கொலை பண்ண ஆள் செட் பண்ணிவிட்டு ஊரை விட்டு போயிட்டியா நீ அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டர் கேட்கவும், ஐயா அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் ஏன் அவன் கொலை பண்ணணும், நாங்கள் ஏதோ சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தோம், அப்படியே சண்டையாயிடுச்சு, கொலை பண்ணுற அளவுக்கெல்லாம் எங்களுக்குள்ளே எந்த சண்டையும் இல்லைங்க ஐயா, நாங்கள் 2 பேரும் நல்ல கூட்டாளிங்க தான்யா. அதுக்கு இன்ஸ்பெக்டர் விவேக்கும், சரி உனக்கு வேறு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்குதான்னு கேட்குறாரு. உடனே காளியப்பனும், அது சேதுபதி ஐயா கிட்ட விசாரிச்சிங்களா அப்படின்ட்டு கேட்கவும், ஏன் அவளை மேலே சந்தேகப்படுறியா அப்படின்ட்டு விவேக் கேட்குறாரு. ஐயா இல்லைங்க, அவர் ரொம்ப நல்லவர், வேறு விவரம் எதுவும் தெரியும்னா அப்படி தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி இதை பற்றி எதுவும் தகவல் தெரிஞ்சால் சொல்லணும், வெளியூருக்கு எங்கேயும் போகக்கூடாது, வெளியூருக்கெல்லாம் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் விவேக் காளியப்பன் கிட்ட சொல்லிடுறாரு. காளியப்பனும், சரிங்க ஐயா, நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வரேன் ஐயா அப்படின்னு கிளம்பிட்டான். இன்ஸ்பெக்டர் உடனே கான்ஸ்டபிள் வடிவேலை கூப்பிடுறாரு. வடிவேலு கூப்பிட்ட உடனே, ஐயா அப்படின்ட்டு வடிவேல் நிற்கும். இவனை ஃபாலோ பண்ணி போ, நேராக ஐயா வீட்டுக்கு தான் போவான், அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வடிவேல் கிட்ட சொல்லவும், வடிவேல் சரிங்க ஐயா, நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். விவேக் சொன்னபடி காளியப்பன் நேராக சேதுபதி ஐயா வீட்டுக்கு போனான். ஐயா கரெக்டாக சொன்னாரே அப்படின்னு மனசுலேயே பெருமைப்பட்டு கொண்டான். கரெக்டாக காளியப்பன் சேதுபதி வீட்டுக்குள்ளே போனோடனே ஐயா அப்படின்ட்டு கூப்பிடுவோம். வாடா காளியப்பா, எப்போ வந்த ஊரில் இருந்து அப்படின்ட்டு சேதுபதி ஐயா கேட்குறாரு. அதுக்கு காளியப்பனும், காலையில் தான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் ஐயா அப்படின்னு சொல்லவும், சரிவா மேலே போகலாம் அப்படின்னு கேட்க, மேலே யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு இருவரும் பேசிக்கொள்ள ஆரம்பித்தனர். சொல்லுடா காளியப்பா அப்படின்னு கேட்கவும், உங்களுக்கு நானும் மாணிக்கமும் எவ்வளோ விசுவாசமாக இருந்தோம், என்னையும் ஊருக்கு போக சொல்லிவிட்டு அநியாயமாக அவனை கொன்னுட்டிங்களே அப்படின்ட்டு காளியப்பன் கேட்கவும்,
முட்டாள்தனமாக பேசாதடா. நான் தான் ஆரம்பத்திலேயே உங்கள் 2 பேருக்கும் ஆபத்து இருக்குது, ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொன்னல. இப்போ வந்து என்கிட்ட இது மாதிரி சொல்கிறியே அப்படின்ட்டு சேதுபதியையும் சொல்ல. இதை பற்றி சொல்லிகிட்டே இருக்கும்போது கான்ஸ்டபிள் எப்படியோ மேலே ஏறி வந்து ஒட்டு கேட்டுன்னு இருக்காரு. அதுக்கு காளியப்பன் கேட்டான், அது எப்படி உங்களுக்கு தெரியாமல் இருக்கும்? அது சரி, அந்த ஏற்பாட்டை பண்ணதே நீங்கள் தான், உங்களுக்கு தெரியாமல் போகுமா? அதுக்கு சேதுபதி ஐயோ, டேய் நான் ஏன்டா உங்களை கொல்லணும்? ஊரே நல்லவன்னு சொல்கிற சேதுபதி ஐயாவோட உண்மை முகம் எங்களுக்கு தானே தெரியுன்ட்டு காளியப்பனும் சொல்கிறான். எங்களை கொன்னுட்டா எல்லாத்தையும் மறைச்சிடலான்னு நினைப்பா உங்களுக்கு? அதுக்கு சேதுபதியோ, அதெல்லாம் இல்லைடான்னு சொல்லவும் காளியப்பன், சும்மா நடிக்காதீங்க, எல்லாம் அந்த பையன் மாணிக்கம் சொன்னான். நான் தான் முட்டா பையனாக புரிஞ்சிக்காமல் அவங்ககிட்ட சண்டை போட்டேன். இப்போ சொல்கிறேன், நீயாவது பாதுகாப்பாக இரு அப்படின்ட்டு சேதுபதி சொல்லுவான். காளியப்பன் கோவப்பட்டு, யோ சொல்லுவேன், நீயும் என்னை கொல்ல பார்க்குறியா? என்னால் முடிஞ்சதை பார்த்துக்கியா அப்படின்னு சவால் விட்டுட்டு காளியப்பனும் கிளம்பி போயிடுறான். அவன் இறக்க போகிறது தெரியாமையே இன்னைக்கு இரவே அவனை யார் கொலை பண்ண போகிறாங்க உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? இந்த கதையிலிருந்து காளியப்பனை கொலை பண்ண போகிறது, அதாவது இன்னைக்கு இரவு கொலை பண்ண போகிறது யாராக இருக்கும்? உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் காளியப்பனை யார் கொன்னதுன்னு பார்க்கலாம். இதோட 4th எபிசோடில் நம்ம சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான். கொலைகள் தொடரும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. உங்களோட ஒரு சப்போர்ட்டும் என்னை மோட்டிவேட் பண்ணும். இந்த மாதிரியான த்ரில்லிங் வீடியோ கண்டிப்பாக அடுத்தடுத்து நான் போட்டுகிட்டே இருப்பேன். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி ஆளுன்னு அழுத்திட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரியான த்ரில்லிங் சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணட்டும்.